Hi viewers, SOLIDWORKS இன்னைக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் பார்க்குறதுக்காக ராட் ஷேப்பில் ஒரு பார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் அண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இப்போ ஃபியூச்சர் ஆப்ஷன் போயிடலாம். ஃபியூச்சர் ஆப்ஷன் போயிட்டு கீழே ஃப்ளெக்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஸ் ஆப்ஷனை சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பெண்டிங், செகண்ட் ட்விஸ்டிங்கு, அதுக்கப்புறம் டேப்பரிங், ஸ்ட்ரிச்சிங். ஸோ இந்த 4 ஆப்ஷன் பற்றி தான் நம்ம இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் ஆப்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெண்டிங் பற்றி பார்க்கலாம். நம்ம எதுக்காக ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பாக்ஸில் நம்ம எதை வந்து பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிப்போம். நான் இந்த ராட் மாதிரி இருக்கிற பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஆங்கிள் நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன், அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ராடை வந்து நம்ம யூ மாதிரி பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லென்த் வந்து கம்மியாக தான் செய்யும். ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த ஆப்ஷன்லேயே தெரியுது. ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணும்போது லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பிளேன் 1. பிளேன் 1ங்கிறது க்ரீன் கலர், பிளேன் 2ங்கிறது ரெட் கலர். ஸோ இதுதான் வந்து இது நமக்கு எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு இதில் டிஸ்டன்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் என்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் தான் பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்டு பிளேன் 2 பார்த்தீங்கனாலும் அதே தான், இந்த மாதிரி தான். நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது க்ரீனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் பெண்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு இவ்வளோ தூரம் தான் பெண்ட் வேணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 2 பிளேனுக்கு உள்ள இன்சைடு இருக்கிறது மட்டும் யூ மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ பிளேன் 1 அண்ட் பிளேன் 2ல் இந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு இது வரைக்கும் தான் நமக்கு பெண்ட் வேணும் அப்படிங்கிறத கொடுத்தோம்னாலே தெரியும். நம்ம இதை மவுஸில் ட்ராக் பண்ணாலே நமக்கு இவ்வளோ தூரம் பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரையாட்னு இருக்கும். அந்த ட்ரையாட் ஆப்ஷன் எதுக்குன்னா இந்த எக்ஸ், ஒய், ஜெட் இந்த 3 ஆப்ஷன்லேயும் ரொட்டேஷன் இதே மாதிரி இந்த 3 ஆப்ஷன்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அதோட பொசிஷனை, ஆரிஜின் பாயிண்ட், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கேற்ற மாதிரி மற்ற ஆப்ஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் ட்ரையாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இந்த ட்ரையாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணதுனால அந்த பெண்டோட ஷேப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். ஸோ நான் அதை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறேன். இப்போ அது எக்ஸ், ஒய் ரெண்டுமே வந்து 0 ஆப்ஷனில் வச்சுட்டேன்னா இப்போ ஆங்கிள் வந்து மாறி இருக்குது. ஸோ 217 வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூ வந்து கரெக்டான பெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பெண்டிங் ஆப்ஷன் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் ஷேப்பில் ஒரு பார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபியூச்சர் ஆப்ஷனில் ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்விஸ்டிங். ஸோ ட்விஸ்டிங்கிறது அது எப்படின்னு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிப்போம். நான் க்ரியேட் பண்ணிக்கிற பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்விஸ்டிங்கிறது இந்த பிளேட்டை நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதே தான், இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்காது, ஆங்கிள் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆங்கிளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 2 சைடுமே ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும்போது 2 சைடும் ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஆங்கிள் சேஞ்ச் பண்ண அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஃபுல்லாக வந்து டேர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். 500 டிகிரி கொடுக்குறேன். 500 டிகிரிக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகுது. அதாவது ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிரும். ஸோ டிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிருக்கு. ஃப்ளெக்ஸில் ட்விஸ்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நாம் பெண்டிங் ஆப்ஷனில் பார்த்ததே தான், எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆங்கிள் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். மற்ற ஆப்ஷன் எல்லாமே காமன் ஆப்ஷன் தான். இதில் எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பெண்டிங்லேயே பார்த்த மாதிரி தான், பிளேன் 1 அண்ட் 2. ஃபஸ்ட்டு பிளேனில் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்ட் பிளேன்லேயும் சேம் தான். பிளேன் 1ல் நம்ம வந்து 40 mm கொடுத்துருக்கோம். இப்போ 40 mm அந்த இதுலேருந்து ஃபேஸ்லேருந்து 40 mm முன்னாடி வந்திருக்கு. இப்போ அந்த க்ரீன் பிளேனுக்கு உள்ளே மட்டும்தான் ட்விஸ்ட் ஆகிருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபேஸாக தெரியும். ஸோ 2 பக்கம் நமக்கு வேல்யூ என்ட்ரு பண்ணதுனால அந்த எவ்வளோ தூரம் நம்ம வேல்யூ கொடுத்தோமோ அது மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் ஆகும், மற்றது எல்லாமே வந்து ட்விஸ்ட் ஆகும்.
ஸோ இதுதான் வந்து ட்விஸ்டிங் ஆப்ஷன். நம்ம சேம் ஆப்ஷன் தான் பெண்டிங்லேயும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸில் டேப்பரிங் பற்றி பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம ஃப்ளெக்ஸில் டேப்பரிங் பற்றி எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டேப்பரிங் டிக் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் பாக்ஸில் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் பார்த்ததே தான் இதில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ தூரம் டேப்பர் வேணும் அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெண்டு சைடுமே வந்து மேக்ஸிமம் மினிமமாக சேஞ்ச் ஆகும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாகவும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினிமமாகவும் சேஞ்ச் ஆகிருக்கு. டிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா டேப்பர் ஆகிருக்கு. நான் ஃப்ளாட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணேன், ஆனால் இப்போ வந்து டேப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் மினிமம் கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக டேப்பர் ஆகும், மேலே வந்து மினிமமாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எடிட் ஃபியூச்சர் போயிட்டு இதில் இது எப்படி வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுப்போம். ட்ரிம் பிளேன், நம்ம ட்ரிம் பிளேன் 1ல் அதாவது க்ரீன் கலர் பிளேன், ட்ரிம் 2ங்கிறது ரெட் கலர். ஸோ அதை வந்து நான் ட்ராக் பண்ணி நான் முன்னாடி வச்சுக்கிறேன். முன்னாடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்தனோ அது மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து டேப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பிளேன் 1ல் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தேன், 115 கொடுத்துருக்கேன், அது வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து டேப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. பிளேன் 2லையும் நம்ம என்ட்ரு பண்ணி பார்ப்போம். பிளேன் 2 ட்ராக் பண்ணுறேன், அந்த ட்ராக் பண்ணுற வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, மற்றது எல்லாமே இன்சைடில் இருக்கிறது எல்லாமே டேப்பராக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாமே சேம் தான். இந்த மாதிரி டேப்பரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தூரம் டேப்பர் வேணுமோ அதை மட்டும் நம்ம பிளேனில் இன்சைட் பிளேனில் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஏங்கிளை சேஞ்ச் பண்ணணும், நமக்கு இவ்வளோ தூரம் ஹைட் வேண்டாம் அப்படின்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபியூச்சர் கொடுத்தோம்னா இதில் நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, மற்ற ஃப்ளாட் ஆப்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஃப்ளெக்ஸில் டேப்பர் ஆப்ஷன் பற்றி பார்த்துட்டோம். இதுலேயே நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இந்த டேப்பரிங் ஆப்ஷனில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஹார்ட் எட்ஜஸ். ஸோ அந்த ஹார்ட் எட்ஜஸ் என்னென்னா அது எல்லாத்துலேயுமே வந்து காமனான பாயிண்ட்டாக இருக்கும், அது இதில் மட்டும்தான் கிளியராக யூஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்ட் எட்ஜஸ் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணியிருந்தோம்னா இந்த வந்து ஹார்டாக அதாவது ஷார்ப் எட்ஜாக தெரியும். நம்ம அதை டிக் எடுத்து விட்டோம்னா பார்த்திங்கன்னா அது ரேடியஸாக தெரியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். எடிட் ஃபியூச்சர் போயிட்டு இந்த ஹார்ட் எட்ஜஸை டிக் எடுத்து விட்டுறேன். இப்போ டிக் பண்ணி ஓகே கொடுத்து பார்ப்போம் அது எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த எட்ஜு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும், ரெண்டு பக்கமே நமக்கு வந்து ஸ்மூத் எட்ஜஸாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த டேப்பரிங்கில் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் எடிட் பண்ணிவிட்டு இதுவே நான் டிக் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா எட்ஜஸுமே ஷார்ப் எட்ஜஸாக தெரியும். ஸோ ரெண்டு பக்கமே ஷார்ப் எட்ஜஸாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஹார்ட் எட்ஜஸ். ஃப்ளெக்ஸில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறதுக்காக சேம் ஃப்ளாட் ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளெக்ஸில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் ஆப்ஷன் போயிட்டு அதில் ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கீழே ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஸ்டிச்சிங். இந்த ஸ்டிச்சிங் ஆப்ஷனை நமக்கு வந்து இதில் லென்த்து மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அதாவது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு, நமக்கு எவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணணும், அதாவது லென்த்தை வந்து எவ்வளோ தூரம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துப்போம். இதிலே பிளேன் 1 பிளேன் 2 பிளேன் 1ல் நம்ம டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம்னா நான் பிளேன் 1ல் இது எவ்வளோ கொடுக்கலான்னா 110 கொடுக்குறேன். இந்த 110 வேல்யூவை 110 மட்டும்தான் ஸ்டிச் ஆகும். ஸோ பிளேன் 2ல் வந்து 90 கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதாவது 110 மட்டும்தான் அப்படியே செட்டாக இன்க்ரீஸ் ஆகும். 110 மட்டும் நமக்கு 215 mm வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே தான் ரெண்டு பக்கமுமே 90 mm கொடுத்துருக்கோம். இந்த 90 mm வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஸ்ட்ரெயிட் பிளேன், அதாவது ஸ்டார்டிங் பிளேன்லேருந்து 90 mm மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது இழுக்கிற மாதிரி, அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வந்து அப்படியே 90 mm மட்டும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி. அதாவது ஸ்டிச்சிங்கிறது நம்ம பிளேன் 1 90 mm கொடுத்துருக்குறோன்னா ஸ்டார்டிங்லேருந்து 90 mm, அதாவது அந்த டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த 90 mm லென்த்தை அப்படியே நம்ம புல் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடும். புல்ங்கிறது நம்ம இழுக்கிற மாதிரி, மெட்டீரியலை வந்து நம்ம எவ்வளோ தூரம் இழுக்கிறோம் அதுதான் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆப்ஷன். ஃப்ளெக்ஸில் 4 ஆப்ஷன் பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.